பலகீனமான ஹதீதுகளை கொண்டு அமல் செய்யலாமா? இது மிக முக்கியமான கேள்வி. பலகீனமான ஹதீதுகளை கொண்டு அமல் செய்தால் நன்மை கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நம்ம தெளிவாக ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால்தான் கொஞ்சம் நேரம் எடுத்து இதை விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிறைய மக்கள் இதனுடைய விபரீதங்களும் ஹதீதுகளுடைய தரங்களும் தெரியாமல் தான் இவைகளை ஆதாரமாக முகநூல்களில் அங்கும் இங்கும் எல்லாம் பதிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, முதலாவது செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பலகீனமான லஈஃபான செய்தி என்றால் என்ன? நபிகளாரை தொட்டும் இந்த செய்தி வரவில்லை என்று நிரூபணமான செய்தி தான் பலகீனமான செய்தி. நபிகளாரை தொட்டும் வந்ததென்றால் அது சஹீஹான பலமான செய்தி, எங்களுக்கு அது ஆதாரம். நபிகளாரை தொட்டும் வரவில்லை, இடையில் அறிவிப்பாளர்களில் கோளாறுகள் வந்து முறிவுகள் ஏற்பட்டு அது பலகீனமாக போகிறது. அப்ப முதலாவது அடிப்படை, ரசூலுல்லாவுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டாவது அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அகீதாவுடைய விடயங்களில் லஈஃபான செய்திகளை பயன்படுத்த முடியாது. அகீதான நம்பிக்கை சார்ந்தது, அல்லாஹ்வோடு மறுமையோடு கபருடைய வாழ்க்கையோடு நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானுடைய அம்சங்களோடு சேர்ந்ததுதான் அகீதா. அகீதா அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஆணிவேர். அதற்கு நாங்கள் எந்த லஈஃபான செய்தியும் எடுக்க இயலாது, ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தொட்டும் வரல. இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு சட்டம் இயற்றுவதற்கு நாங்கள் லஈஃபான ஹதீஸை கொண்டு வந்து சட்டம் சொல்ல முடியாது. ஹலால் ஹராம், ஒரு சுன்னத்து ஒரு வாஜிபு, இதை செய்தால் நன்மை என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு பலமான சஹீஹான ஹதீஸ் வேண்டும். எந்த ஒரு பலகீனமான ஹதீஸை கொண்டும் நாங்கள் சட்டம் இயற்ற முடியாது. இப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு எத்தனை சட்டத்தை சொல்லுது? லஈஃபான செய்தி, அதே மாதிரி மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ன சட்டம் சொல்கிறது? பகலில் பராத்துடைய நோன்பு பிடிக்க வேண்டும், இரவில் 100 ரகாத்துகள் தொழ வேண்டும், ஒவ்வொரு தொழுகையிலும் 1000 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓத வேண்டும். அதே மாதிரி இன்னும் பல செய்திகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது லஈஃபான ஹதீஸை கொண்டு சட்டம் இயற்ற இயலாது. அறிஞர்கள் எதில் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்றால், ஃபலாயிலுல் அமால், அமல்களின் சிறப்பு விடயத்தில் இந்த சஹீஹான இந்த லஈஃபான ஹதீதுகள் எடுக்கலாமா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு இடையில பல கருத்து இருக்கிறது. சிலர் எடுக்கலாம் என்கிறார்கள், அதுல இன்னும் சிலர் எடுக்க இயலாது என்கிறார்கள். ஆனால் சரியான நிலைப்பாடு, எந்த ஒன்றுக்கும் லஈஃபான ஹதீஸை எடுக்க முடியாது. நமது நிலைப்பாடு அதுதான். ஏனென்றால் அதுதான் லஈஃபானது, அதை கொண்டு அமல் செய்ய முடியாது. ஏனென்றால் அமலுக்கு ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யாரொருவர் எங்களுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும், தூக்கி வீசப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். புகாரி முஸ்லிம்ல தெளிவான செய்தி. அப்போ ஒரு அமலை நாங்க செய்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இருக்க வேண்டும். லஈஃபான செய்தி என்பது நபிகளாருடைய கட்டளை இல்லாமல் துண்டிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் பலகீனமான பொய்களாக வந்த செய்திகள், பலகீனம் என்று நிரூபணமான செய்திகள். அப்ப அதை கொண்டு ஒரு அமலை நாங்க உருவாக்க முடியாது. அதே நேரம் அறிஞர்கள் ஃபலாயிலுல் அமாலில் இந்த ஹதீஸை எடுக்கலாம் என்கக்கூடிய அறிஞர்கள் கூட சில லவாபித்துகள், சில ஷுரூத்துகள், நிபந்தனைகளை போட்டுத்தான் வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸ் அதிகமான பலகீனமாக இருக்கக்கூடாது, கடும் லஈஃபாக இருந்தால் எடுக்க முடியாது ஃபலாயிலுல் அமாலுக்கு கூட. அதே நேரம் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தும் முகமாக ஒரு அஸ்லியத் சஹீஹான ஹதீஸில் இருக்கவும். புதுசா ஒரு இபாதத்தை நீங்களாக ஃபலாயிலுல் அமால செய்ய முடியாது. இப்ப சதகாவை பத்தி ஒரு லஈஃபான ஹதீஸ் வந்திருக்குமாக இருந்தால் சதகாவை பத்தி ஏற்கனவே மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது. அடிப்படை இல்லாமல் புதுசாக பராத்து, மிஅராஜுடைய நோன்பு என்றெல்லாம் நீங்கள் ஒரு இபாதத்தை ஒரு லஈஃபான ஹதீஸை வைத்து உருவாக்க முடியாது என்கிற அளவுக்கு அறிஞர்கள் மிக வலுக்கட்டாயமான பல நிபந்தனைகளை இட்டுத்தான் அந்த ஷர்த்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அது நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றுக்கும் ஒருவர் லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியாது. அடுத்தது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், லஈஃபான ஹதீஸை அமல் செய்யும் போது ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னென்று, இதை செஞ்சா நன்மை கிடைக்காது என்றுதான் செய்யணும். அப்ப எதுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்க அமல் செய்யணும்? ஒரு லஈஃபான ஹதீஸை ஒரு அமல் செய்யும் போது நம்பிக்கை கொள்ள வேண்டுமா, இந்த ஹதீஸின் பிரகாரம் நான் இந்த அமலை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்காது. மக்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் கட்டாயம் இது லஈஃப், இது பலகீனமானது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு நிபந்தனைகள் போடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது பல ஹதீஸ் கலையினுடைய பல செய்திகளாக அது பல மணி நேரங்கள் பேச வேண்டும், பல உசூல்கள் அதுக்கு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இப்படியெல்லாம் அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டிருந்தாலும் சரியான நிலை, எந்த ஒரு லஈஃபான செய்தியை கொண்டும் எந்த ஒரு இபாதத்தையும் எங்களால் உருவாக்க முடியாது.